ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் மெதுவாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி. இது சூப்பராக மிக்சியில் பண்ணிடாம். நம்ம கிரைண்டரில் அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி செய்யலாமான்னா செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த இட்லி கூட தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி, ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 4 கப் இட்லி அரிசிக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசிடணும். தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம்தான் இந்த இட்லிக்கு நல்லா அந்த இது கொடுக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து கழுவிட்டு ஊற போட்டுருங்க. இப்போது அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம் பருப்பு. இந்த உளுத்தம் பருப்பும் நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. எவ்வளோ நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம அரிசி கழுவிட்டு எல்லாம் சேர்த்து இந்த வெந்தயம் ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து நம்ம ஊற போட்டோம். இது ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். இப்போது நம்ம உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஆட்டிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுத்தம் பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. நீங்கள் சூப்பராக மாவு சூடாகாமல் இருக்கும். இதுதான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்பு உங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் அரைக்கும் போது மாவு ஆகக்கூடாது. அதனால் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இல்லைன்னா ஐஸ் கட்டி இருக்கும் இல்லையா, அது ஒரு 2-3 போட்டு அரைங்க. இப்போது இதில் நம்ம அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். அப்போது அந்த அரிசி நல்லா ஜில்லுன்னு ஆகிடும், அந்த தண்ணியும் ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ நம்ம அரைக்கும் போது மாவு சூடாகாது. அதனால தான் இட்லி சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் நான் அரைச்சிட்டேன். இந்த உளுந்த மாவு கூட இந்த அரிசி மாவும் போட்டுருங்க. இப்போ இன்னொரு வாட்டியும் அரிசி இருக்குது, இதுவும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கையில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுங்க. இப்போது இது ஒரு 7 மணி நேரம் ஆகுது. இது நம்மளுக்கு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும், மாவு நல்லா பொங்கி வரும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சூப்பராக வரும். இது மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் விட்டுருங்க. நீங்கள் ஈவினிங் அரைச்சின்னா மறுநாள் காலையில் இப்படி நல்லா பொங்கி பார்த்தீங்களா, அந்த மாவு டெக்ஸ்சரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு மல்லிகைப்பூ இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த இட்லி வச்சுட்டு ஆவியில் ஒரு 7-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகிடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம் வாங்க. இந்த சட்னிக்கு கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டுட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்துங்க. நல்லா கலர் மாறி இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா தீந்தி போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா இது நல்லா கலர் மாறி இந்த வேர்க்கடல் நல்லா வேகும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தாளித்து கொட்டிடலாம். அந்த எண்ணெயிலவே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு நல்லா
சட்னிக்கு மேலே அப்படி ஊற்றிட்டோன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ இதில் கடுகும் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கடாயி சூடாக இருக்கும் போதே இந்த தாளிச்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா ஆறணும். சூடாக இருக்கும்போது எப்போவுமே சட்னி அரைக்காதீங்க. வேர்க்கடலை நல்லா ஆற வச்சுட்டு இப்போது நம்ம சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை போட்டுருங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல் போட்டுக்கோங்க. இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. புளியும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக கொஞ்சம் சட்னி அரைச்சிடுங்க. கலர் பாருங்கள், இந்த சட்னியோட கலர் சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லியில் அப்படி போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லையா, நம்ம ஏற்கனவே தாளிப்பும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அது இது மேலே அப்படி ஊற்றிடுங்க. இந்த தாளிப்பு ஊற்றிட்டு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம இட்லியும் நல்லா வெந்திருக்கும். சூடாக இட்லி எடுத்து இந்த சட்னி கூட சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வேர்க்கடலை சட்னி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பொங்கல், உப்புமா, அப்புறம் நம்ம இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை இப்போ பாருங்கள், நம்ம இட்லியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கை வச்சு தொட்டோன்னா இது கைக்கு ஒட்டாமல் இருந்ததுன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அது தண்ணியில் முக்கிட்டு இட்லி நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான இட்லி அப்படி சாஃப்டாக வந்துச்சு நம்மளுக்கு. இது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூடான இட்லி, மெதுவான இட்லி, அது கூட சூப்பரான ஒரு சட்னி எப்படி இருக்கும். நல்லா ஒரு அடிக்க வேண்டியது தான். பாருங்கள், செம்மையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் விஜி.